ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. சந்த் ஸ்ரீ ஞானேஸ்வருடைய 5வது அரிப்பாட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோடைய அர்த்தம் நான் சொல்கிறேன். யோகயாக விதி ஏனே நோஹே சித்தி வாயாச்சி உபாதி தம்ப தர்ம ಭಾವವೀನ ದೇವ ನಕಲೆ ನಿಸಂದೇಹ ಗುರುವೀನ ಅನುಭವ ಕೈಸಾ ಕಲೆ ತಭೇವೀನ ದೈವಥ ತಿತಲ್ಯಾವೀನ ಪ್ರಾಪ್ತ ಗುರ್ಜೇವೀನ ಹಿತ ಕೋನ ಸಾಂಗೇ ಜ್ಞಾನದೇವ ಸಾಂಖ್ಯೇ ದೃಷ್ಟಾಂತಾಚಿ ಮಾಥ ಸಾಧು ಚೇ ಸಂಘ ದೀಪ್ ತರಣೋಪಾಯ ಹರಿಮುಖೇ ಮನ புண்ணியாச்சி கனானா கோனகரி. இந்த 5வது ஹரிப்பாட்டில் மாவுலி என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, பகவானை நம்ம அடையிறதுக்கு நிறைய விதமான வழிகள் இருக்குது. அதாவது யோகம், யஜ்ஞம், யாகம், நிறைய ஆராதனை இருக்குது. ஆனால் அது மூலமாக மட்டுமே நம்ம ஹரியை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறா. இதில் ஸ்ரீ அண்ணா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. என்ன அப்படின்னா, ந யோகேன ந யாகேன தபசா ந விராத்திபி பிராப்னுவந்தி கலே கிருஷ்ணம் நாம கானேன கேவலம். அதாவது ந யோகேன, யோகம் மட்டும் இல்லை, யாகம் மட்டும் இல்லை, தபஸ் மட்டும் இல்லை, கிருஷ்ணனை அடையிறதுக்கு நாமா அது மட்டுமே போதும், நாம காணேன கேவலம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம பாண்டரங்கனும் அதுக்காக தான் நின்றுட்டுருக்கான். எதுக்கு நிற்கிறான் அவன்? நாம கீர்த்தன மாத்திரேன சுப்ரசன்னம் கிருபாநிதிம். நாமா, என்னுடைய நாமா மட்டும் சொல்லு, எல்லா வித கிருபையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு விட்டலன் நின்றுட்டுருக்கான். அதனால் மாவுலி இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, இந்த யோகம், யாகம் இதெல்லாம் ஒரு தர்மம், அது நம்ம ஒரு மார்க்கம் அது. ஆனால் அது மட்டுமே பகவான் அடையிறதுக்கு போதாது. பாவம் ரொம்ப முக்கியம். நேற்றே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாவத்தோடு மட்டும்தான் பகவானை அடைய முடியும். என்ன மாதிரி பாவம்? நேற்றே மாவுலி சொன்னான் அந்த 4வது ஹரிப்பாட்டில். இது மனசு சம்பந்தப்பட்டதோ இல்லை அறிவு சம்பந்தப்பட்டது கிடையாது, ஆத்மா சம்பந்தப்பட்டது. இந்த ஆத்மஸ்வரூபம் அவனுடையது. இது சந்தேகமற்ற அதை நம்ம நம்பணும். அந்த ஞானம் நமக்கு யார் கொடுப்பா? இந்த ஆத்மா அந்த பரமாத்மா தான் அப்படின்ற அந்த ஞானம் நமக்கு யார் கொடுப்பா அப்படின்னா, ஒரு குருவால் மட்டும்தான் நமக்கு அதை அளிக்க முடியும் அப்படின்னு மாவுலி சொல்கிறான். அந்த திருட ஸ்ரத்தை இருக்கு இல்லையா, இந்த ஆத்மா பகவான் தான் அப்படின்ற அந்த